வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ். யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன் விஜய் ஆன் போர்ட். ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல விசில் சத்தம், வான்கிடையில நல்ல விசில் சத்தம், சரியான ஒரு வின்னு சிஎஸ்கேக்கு. லாஸ்ட் மேட்ச் தான் எம்ஐ ஒரு 100 ரன் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் அப்படியே அதை கோட்டை விட்டாங்க. நெட் ரன் மறுபடியும் மைனஸ்ல போயிருக்கும். ஓகே, ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொல்லிடுறான், மஞ்சள் சக்கா மாட்டிருக்கேன், ஆனா எம்ஐ ப்ரெடிக்ட் பண்ணியடா. நானும் மஞ்சள் சக்கா மாட்டிருக்கேன், நானும் எம்ஐ தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நம்ம அந்த சொல்வதெல்லாம் உண்மையில சொல்லுவாங்கல்ல, நான் எப்பெல்லாம் வரானோ அப்பெல்லாம் இந்த சின்ன சின்ன பொடி பசங்க எல்லாம் செட் பண்ணி என்ன அடிக்கிறான் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம எப்பெல்லாம் மும்பையை ஏத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் சின்ன சின்ன பொடி பசங்களை வச்சு அடிச்சே மும்பையை வந்து காலி பண்ணி விட்டுறாங்க. அண்ட் அக்கீல் ஹுசேன் பசங்கன்றியாடா? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க எம்ஐக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா இவங்க பொடி பசங்க தான். அப்படியே இருக்கும் போது அவங்க டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்கல்ல. அண்ட் அக்கீல் ஹுசேன், நூர் அகமது காம்போ நம்ம போன வீடியோல ரெஃப்ளெக்ட் பண்ணியிருந்தோம். அதே தான் இங்கேயுமே அவங்க ஒரு டெட்லியான காம்போவா இருக்காங்க. இன்னைக்கு அக்கீல் ஹுசேன் போன மேட்ச் வந்து லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கீல் ஹுசேனை டிராப் பண்ணிட்டு இவர் மேத்யூ ஷாட்டை கொண்டு வந்தாங்க. அக்கீல் ஹுசேன் இன்னைக்கு எடுத்த விக்கெட்டு டான்விஸ் மல்வர். ஓகே, அவர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப ஹார்ஷா இருக்குவானா. வெரி குட் ஸ்பின் ஹிட்டர் சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர். போன மேட்ச் செஞ்சுரி அடிச்ச ஒரு லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் திலக் வர்மா. அண்ட் இன்னொன்னு வந்து நமன்தீர், அவருமே எவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியும் எம்ஐக்கு. ஸோ அவர் விக்கெட்டே அக்கீல் ஹுசேன் தான் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்சப்பு கீச்சப்லாம் எதுவும் பார்க்காம தயவு செஞ்சு இந்த அக்கீல் ஹுசேனா நூர் அகமது காம்போவை ஸ்டிக் பண்ணி நீங்க பிளேயிங் 11 எழுதும் போதே ஃபர்ஸ்ட் நேம் சஞ்சு சாம்சன், செகண்ட் நேம் அக்கீல் ஹுசேன், தேர்ட் நேம் நூர் அகமதுன்னு எழுதி கொண்டு வந்தாங்கன்னா இது ஒரு டெட்லியான காம்போ. இந்த பயமா இருக்கு சொல்றதுக்கு, காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அடுத்த மேட்சே டிராப் பண்ணிட்டு வந்தாலும் வந்துடுறாங்கிறதால ஸோ இதை பிக்ஸ் பண்ணி போனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து எப்பயோ முடிய வேண்டிய மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. அக்கீல் இடையில அந்த 2 ஓவர் பேஸ் பவுலிங் கொடுத்துட்டாரு ருத்ராஜ். பவர் பிளே முடிஞ்சோன்னா இந்த ஓவர் டென்க்குலாம் கொஞ்சம் ஓவர் கொடுத்துட்டாரு. அது இல்லாம அப்பவே அக்கீல் ஹுசேன் நூர் அகமதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த மேட்ச் எப்பவோ பொட்டலம் பண்ணி சிஎஸ்கே வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஓவர் டு விஜி. வாயெல்லாம் பல்லெல்லாம் வாயி. நம்ம அட்மின் டீம்ல எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா சேர்த்து வந்து அக்கீல் ஹுசேன் வந்து குஜிலிமஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை தாண்டி சேட்டன் செஞ்சுரி, அவரோட செஞ்சுரி இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு நாங்க வின் பண்ணிலாம் இருந்திருக்க மாட்டோம். கம்மியாதான் ஸ்கோர் போர்ட்ல வந்திருக்கோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஊர்வல் பட்டேலை விட கார்த்திக் சர்மா வந்து பெட்டர் நீங்க நினைக்கிறீங்களா? ஊர்வல் பட்டேல் போன வருஷம் பார்த்தோம் அவர் எவ்வளவு நல்லா அடிச்சாருன்ட்டு. என்னை பொறுத்தவரையும் அந்த நம்பர் 3 ஸ்பாட்ல இன்னைக்கு சர்ஃப்ராஸ் கான் நல்லா ஆடினாரு. பட் ஸ்டில் அந்த நம்பர் 3 ஸ்பாட்ல ஆயுஷ் மாத்திரைக்கு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்னா ஊர்வல் பட்டேல். அவருக்கு டொமஸ்டிக்லயுமே சரியான ஒரு சீசன். ஏதோ கம்மி பால்ஸ்ல எல்லாம் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. 30 ஆட் பால்ஸ்ல செஞ்சுரி ஆஸ் அ ஓப்பனர் பேட்டர். அப்படிங்கும் போது இங்கேயுமே ருத்ராஜ் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. அந்த ஓப்பனர் பேட்டர் மாதிரி தான் உள்ள வரணும். அவர் வந்தாருன்னா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாங்க இன்னைக்கு சிஎஸ்கே. ஆனா பேட்டிங்ல அவங்களுக்கு இன்னைக்கு கிளிக் ஆகல. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவுலிங்ல கிளிக் ஆச்சோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பேட்டிங்ல இன்னைக்கு கிளிக் ஆகல. எக்ஸப்ட் 1% சஞ்சு சாம்சன், சேட்டன். என்னமான ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அந்த இடத்துல நிக்கிறதாலாம் ஆப்போசிட்ல வரவங்க எல்லாம் அடிக்க போனாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து சஞ்சு சாம்சன் தான் கொடுக்குறாரு அந்த டீமுக்கு. 7 விக்கெட் லாஸ் பண்ணா சிஎஸ்கே எவ்வளவு தூரம் ட்ரம்பிள் ஆகுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் போன எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லாங்கும் போது. சஞ்சு சாம்சன் அந்த ஓனர்ஷிப் எடுத்து ஒரு அந்த பேக்ல ஒரு லீடர். ஆக்சுவலி சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் என்னதான் கேப்டன் இருந்தாலும் சஞ்சு இஸ் லீடர். அந்த பேட்டிங் ஆடுற லீடர் மாதிரி முன்னாடி இருந்து லீட் பண்ணிட்டு போய் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சு ஒரு டோட்டல் போஸ்ட் பண்ணதுன்னா வேற லெவல். ஆக்சுவலி இதுல இருந்து என்ன தெரியுது, மாரல் ஆஃப் த மேட்ச் டுடே, நெவர் எவர் ரூல் அவுட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா நம்ம ஆயுஷ் மாத்திரே இன்ஜூர்டு, கலீல் அகமது இன்ஜூர்டு, நேத்தன் எல்லிஸ் இன்ஜூர்டு, தோனி இன்ஜூர்டு. அப்படிங்கும் பொழுது இந்த டீமை வந்து ரீஅசம்பிள் பண்ணி அந்த டீமை வான்கடையை கூப்பிட்டு வந்து மும்பை மாதிரி ஒரு சைடை வந்து கம்ப்ளீட்டா டாமினண்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ண எல்லாருமே ராங்கா போய் நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் சிஎஸ்கே தான் இந்த மாரல் ஆஃப் த டுடே மேட்ச் ஆக்சுவலி. அதனாலதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்ல கம்பேக் சூப்பர் கிங்ஸ் சொல்லுவாங்க. ஞாபகம்
எல்லாம் சொல்லுவீங்களா இன்னைக்கு? அடுத்த இன்னும் ஒண்ணு ரிமெம்பர் பண்ணி விட்டுறேன் விஜய்க்கு. போன மேட்ச் நாங்க மும்பைக்கும் இந்த அளவுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்தோம். நேத்து நைட் வந்து முகேஷ் சௌத்ரியோட மதர் வந்து மிஸ் ஆயிருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லாரும், சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பிளாக் கலர் ஆம்பேண்ட் போட்டு விளையாடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து பிளே பண்ணி அந்த டிட்டர்மினேஷன் காட்டி சூப்பரா இன்னைக்கு பவுலிங் போட்டாரு, டெரிஃபிக்கா போட்டாரு. அதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். பவர் பிளேக்குள்ளேயே 3 ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் போட்ட ஓவர் தான் அடிச்சிட்டாங்க. அது வரையும் சும்மா நச்சுன்னு போட்டாரு. அவர் டீகாக் விக்கெட் எடுத்ததுமே அவர் வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தது அவங்க மதருக்கு தான். ராஜுமே அந்த பினிஷிங் ஸ்பீச்ல வந்து இந்த வின்னை வந்து முகேஷ் சௌத்ரிக்கு டெடிகேட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு வேற விஷயம். அது இதுதான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு டீமா ஒரு அட்மாஸ்பியரா வந்து பயங்கரமா பில்ட் ஆகும். இவங்களுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் பில்ட் ஆகும். அந்த கேரக்டரை கொண்டு வந்த முகேஷ் சௌத்ரிக்கு கிரெடிட்ஸ். ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் திஸ் விக்டரி. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மென் வந்து கிரிக்கெட்காக பேஷனுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அந்த டெடிகேஷன் இன்னைக்கு வந்து முகேஷ் சௌத்ரி கிட்ட நம்ம பார்த்தோம். நேத்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சிஎஸ்கே ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி அவ்வளவு டெடிகேஷனா அவர் அந்த விக்கெட் எடுத்துட்டு மேல பாப்பாரு. அந்த செகண்ட் நிஜமாலுமே அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு. ஃபுல்லா ஒரு ஸ்டே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே கிரிக்கெட்க்கு. ட்ரூலி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. இதை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் என்ன மனுஷன் எப்படி இவ்வளவு இன்ஸ்பயர் பண்றாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அது சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்ல ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஆனா உனக்கு ரொம்ப தைரியம்பா. நம்ம என்ன ப்ரெடிக்ஷன்ல நக்கிட்டு போனாலும் நான் மஞ்சள் சொக்கா மாட்டிட்டு வந்து சைலண்டா உட்காந்துட்டேன். கான்பிடென்டா மும்பை இந்தியன்ஸ் மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க. அதுக்கு சொல்லிட்டோம். அப்புறம் திரும்ப இதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்க மஞ்சள் கலர்ல வருவீங்கன்னு மட்டும். நான் வரல கூட நீங்க தான் ஒரு வேற கலர்ல வருவீங்கன்னு நினைச்சா நான் மஞ்சள் கலர்ல வந்தது. சரி விடுங்க, அதை விடுங்க ப்ரோ. ஆனா மேட்ச்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு தப்பான அசம்ஷன்ல இருந்தாங்களோன்ற மாதிரி தோணுது. பவுலிங் தான் வீக்குன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா பவுலிங் போன மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு அந்த 190ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சேசபிள் டார்கெட் தான். அந்த இதுல வந்து பேட்டிங் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கு. போன மேட்சுமே அது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் எல்லா மேட்சும் அவங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் தான் அடிச்சா 100 அடிச்சு அவங்களுக்கு நல்ல டார்கெட் போட்டு ஹெல்ப் பண்றதுக்குலாம் வந்து அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. மூவிங் ஆன் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து கூட இருக்க யாருமே இன்னைக்கு பெருசா எதுவுமே இல்லை. சும்மா லைக் ஒரு பேருக்கு கூட அவர் கூட சப்போர்ட் பண்றது கூட யாருமே இல்லை. அவங்க பாட்டு அடிச்சாங்க, அவுட் ஆயிட்டாங்க. ஆனா சஞ்சு சாம்சனுமே அந்த 150 போல அவுட் ஆயிருந்தாங்கன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 170 இல்ல 180 அப்படிதான் போயிருக்கும். சோ அந்த இதுல வந்து அந்த ஒரு பேட்டர் ரிலே ஆகி விளையாடுறதுலாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. மூவிங் ஆன் வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இங்க இருந்து அவங்க கண்டினியூஸ் வின்ஸ் கொடுத்தா கூடமே எனக்கு தெரிஞ்ச அந்த டாப் 4ல ஒரு ஸ்பாட் அவங்களும் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கூட இன்னைக்கு ஜெயிச்ச வின் வந்து போன வருஷம் கூட ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாட்டி எனக்கு வின் பண்ணது வந்து சிஎஸ்கே எனக்கு கொஞ்சம் பழைய மெமரி எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி ரொம்ப இது பண்ண தேவையில்ல. பட் ஆனா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவங்க பவுலிங் எல்லாம் பாக்குறப்போ உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்து. அது நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எப்பெல்லாம் ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ உங்களுக்கு பாதி பிரச்சனை பவுலிங்லேயே தீந்துரும் ப்ரோ. ஏன்னா டைம் அண்ட் அகைன் சிஎஸ்கே வந்து 5 நல்ல பவுலர் 5 பிக் நேம் வந்து பெரிய பவுலரை வச்சுதான் அவங்க வின் பண்ணதா அந்த ஹிஸ்டரியே இல்ல. அவங்க இதுல வந்து இருக்கிற லைக் ரிசோர்ஸஸே வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த மேக்ஸிமம் எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ தான் தோனி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி அதை ஒரு வின்னிங் பிரான்சைஸா வச்சிருந்தாரு. சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்க. சோ இந்த வின்னை வந்து கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணலாம், அவங்க தப்பே இல்ல. ஆனஸ்டா சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து ருத்ராஜா பேஷ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் தான், பட் இம்பாக்ட் இருந்தது. அந்த பவர் பிளேல தான் விளையாடுறோம்னு யாரோ தட்டி எழுப்பியிருக்காங்க. சோ பவர் பிளேல எப்படி ஆடணுமோ அதை இன்னைக்கு நல்லாவே அந்த 3-4 ஒரு 6 நினைக்கிறேன். ஸோ நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. அந்த இன்டென்ட் இருந்துச்சு, அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். இதுக்கப்புறம் இன்னும் யூஸ்ஃபுல் மேட்ச் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 30+ கூட அடிக்கல. 7 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்பதான் 100+ ஓவராலாவே 100+ அடிச்சிருக்காரு. உங்க ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னு வேற ப்ரிடிக்ஷன் வேற கொடுத்துருந்தீங்க, அதையும் நான் சொல்லியே தீருவேன். இன்னைக்கு சர்ஃப்ராஸ் கான மேல கொண்டு வந்தாங்க. அவருமே நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. நீ நம்ம பிராட்காஸ்ட் சேனல் கூட போட்டிருப்பேன் ஆயுஷ் மாத்திரை மாதிரியே கிளிம்ஸ் வருது. நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. நீ போட்ட நேரம் ஜிங்ஸ் ஆகி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா தான் ஆண்டாரு. ஆக்சுவலா 3-4 ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிவம் தூபே ஆப்வியஸா ஸ்பின் ஹிட்டர்னு தான் இறக்குறாங்க. இன்னும் கிளிக் ஆகல. இந்த சீசன்ல ஒரு சில மேட்ச் அடிச்சாரு, பட் பெரிய இம்பாக்ட் இன்னும் கிரியேட் பண்ணல. ஹோப்ஃபுல்லி கிரியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, கார்த்திக் சர்மாவை டெலிபரேட்டா வந்து ப்ரூவ் பண்ணணும், நல்ல பிரைஸ் எடுத்துக்கணும், நல்ல டேலண்ட் ப்ரூவ் பண்ணணும்ட்டே உள்ள அனுப்புற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கண்டிப்பா அந்த இடத்துலலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உர்வில் பட்டேல் இல்லாட்டி வேற யாரையாவது கொண்டு வந்து கூட
ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சர்மா டெலிபரேட்டா ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஸ்கோர் இன்னும் ஒரு 220 கிட்ட போறத ஸ்டாப் பண்ண ஒரே ஆள் வந்து நான் எனக்கு என்ன கார்த்திக் சர்மா தான் சொல்லுவேன். 19 balls 18 இந்த ட்ராக்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து சஞ்சீவோட ஃப்ளோவுமே கொஞ்சம் இன்டர்ப்ட் ஆச்சு இவர் ஆடுற இன்னிங்ஸ்னால. இல்ல அந்த இடத்துல சஞ்சுவோட மொமெண்டம் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. நீ பாத்தீங்கன்னா 2.5 ஓவர் கிட்ட சஞ்சுக்கு ஸ்ட்ரைக்கே வரல. அந்த சைடு இருக்கவங்களே ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஓவர் 10 அதுக்கு முன்னாடி எல்லாருமே அவரு கார்த்திக் சர்மா ஒரு சிங்கிள் அடிச்சு சஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இருக்கும்போது ஒரு சிங்கிள் அடிச்சு விட்ட கொடுத்தா இவர் டேக் ஆன் பண்ணிருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் இன்னைக்கு எந்த இடத்துல லேக் ஆனாங்க? நீங்க பேசுற கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, பேசுங்க எப்பயாவது. ஏதோ நாங்க நீங்க நடுவுல நீங்க ஸ்டார்டிங் லென்த்தா எடுத்துருக்கீங்க. நான் பாட்டு இருக்கு தூக்க கரகத்துல அப்படியே உட்காந்துருக்கேன். சரி இருங்க, இன்னமும் நினைச்சேன். இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பாக்கல, செகண்ட் ஹாஃப் வேணா எடுத்துக்கிறேன் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பெருசா நான் சொல்லிடுறேன். இதை நான் வீடியோல வைக்க போறேன். இவர் பேசலன்னாரு. நான் பேச சொன்னப்ப பாருங்க, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்கலங்கிற வேலை சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் இந்த லாஸ்ட் 2 மேட்சா ஒரே ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னா விக்கெட் காலம்ஸ்ல பூம்ரா உள்ள வந்திருக்காரு. அது ஒரே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஹர்திக் பாண்டியா இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த இந்தியன் காம்பினேஷன் சொல்றோம்ல பவர் பிளேல இனிஷியேட்டிவ் எடுத்து போட்டாரு. பட் 2 ஓவருமே 18 கிட்ட கன்சிட் பண்ணி ஓவராலா அவரோட எக்கனாமி ரேட் பார்த்தா 18 வெரி புவர். இப்படி போட்டிருக்க அவரு நேரா கொண்டு வந்து அந்த டெபியூட்டன் லாஸ்ட் மேட்ச்ல கிறிஸ் பகத்தா அவரை கொண்டு வந்துட்டு எண்ட் ஓவர்ஸ்ல 16th and 20th ஓவர் போட விடுறாரு. இதெல்லாம் எந்த விதமான ஒரு டிசிஷன் எனக்கு தெரியல. ஏன்னா வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பூம்ரா ஹோல்ட் பண்ணி வச்சு கொடுத்துருக்கலாம், அஸ்வினி குமார் கொடுத்துருக்கலாம். இவரு கொடுத்து அடிதான் வாங்கிட்டாரு. அவரோட கான்பிடன்ஸே டோட்டலா பிரேக் ஆகும். போன மேட்ச் நல்லா போட்டாரு, விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்த டைம்ல இவர் கொடுத்து ஒரு விக்கெட் கொடுத்து எடுக்க வச்சிருக்கலாம், கான்பிடன்ஸ் பூஸ்ட் இருக்கு. அங்க யூஸ் பண்ணல, இங்க பவர் பிளேல கொடுக்கல, மிடில் ஓவர்ல கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டா எண்ட் ஓவர்ல கொடுக்குறாரு. கண்டிப்பா இதெல்லாம் புவர் டிசிஷன் தான். இதெல்லாம் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் காசு பண்ணுச்சு. ஏன்னா ஒரு டைம்ல வந்து சிஎஸ்கேவை டம்ப் பண்ணிட்டாங்க, ஸ்கோரே வரல. கரெக்டா இவர் வந்து 2 ஓவர் லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல போடுறாரு, அடிச்சுட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு ஒர்ஸ்ட் டிசிஷன் தான் ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து. மற்றபடி எனக்கு கேட்டா சாண்ட்னர் நல்லா போட்டாரு. அஸ்வினி குமார் இன்னைக்குமே ஒரு சூப்பரான ஸ்பெண்ட், 2 விக்கெட் 30+ ரன்ஸ்னாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கோர்ல 200 கிட்ட அடிச்சிருக்காங்க. 30 அக்செப்டபிள் தான். 2 யூஸ்ஃபுல்லான விக்கெட். அப்புறம் அல்லாஹ் ஹசன் ஃபர் சொல்லவே வேணாம். லாஸ்ட் இயர் கொடுத்த ஹைப்பை இந்த வருஷம் கண்டிப்பாவே சூப்பரா பண்றாங்க. எம்ஐயோட ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே வந்து நல்லாவே பண்றாங்க. பேசஸ் தான் கொஞ்சம் அந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. கத்து பிரவீன் ப்ரோ பாத்துக்கங்க, அந்த சரத்குமாரும் வடிவேலும் ஒரு காமெடியில இருப்பாங்கல்ல, நான் ஜஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் தான் கேட்டேன். அவன் பாருங்க இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பிச்சு நான் நிறைய வாட்டி பாத்துட்டேன். வேல் ப்ரோ கிட்ட மட்டும் பாக்கலன்னு சொல்றாரு. திடீர்னு போனா பால் ஸ்லோவா, பிச்சு ஸ்லோவா இருக்கு, அந்த மாதிரி பால் வந்து இப்படி திரும்புதுன்ற பாத்துட்டு வந்துடுறாரு. அதுதான் நான் இப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிச்சான், அவன் இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டான். அந்த மாதிரி ஃபுல் மேட்ச் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாம பாக்குறீங்க போல. அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னா இப்ப பாருங்க. ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன். இப்ப சிஎஸ்கே இந்த சீசன்ல 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 3மே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் முடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட வின்னிங் சக்சஸா இருக்கு. அதுவும் இல்லாம என்னன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதுல வந்து 2 மேட்ச் வந்து சஞ்சுவோட செஞ்சுரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, ஒரு மேட்ச் வந்து 40+ அடிச்சாரு. ஸோ சஞ்சு எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறாரோ வேர்ல்ட் கப்லயுமே பார்த்துக்கோம், செமையா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இந்த ப்ரெஷர் இருக்காது, நல்லாவே ஆடுவாரு. விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கும் பேட்டிங் ஆடிட்டு விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து சஞ்சுக்கு செமையா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ சஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடலாம் கரெக்டா வருது. அதே மாதிரி சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. டிஃபெண்ட் பண்ண முடியுது. அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அப்படியே ஆப்போனன்ட் வந்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அமுக்கி வச்ச மாதிரி நல்லா பவுலிங் போட்டுறாங்க. ஸோ இதுதான் ஒரு வின்னிங் ஃபார்முலாவா? இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா சிஎஸ்கே? சிஎஸ்கேக்கு இந்த சீசன் மட்டும் கிடையாது, அவங்க வந்து நீ ஐபிஎல் அவங்க ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே எல்லா சீசன்லயுமே அவங்களுக்கு இதுதான் வின்னிங் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புட் ரன்ஸ் ஆன் போர்ட், ஸ்பின்னர்ஸ் வச்சு சோக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புட் ரன்ஸ் ஆன் போர்ட், ஸ்பின்னர்ஸ் வச்சு சோக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணு. இதுதான் அவங்களோட வின்னிங் ஃபார்முலா. ஐபிஎலோட ட்ரெண்ட் இப்படி போகுது, சேஸ் பண்ற டீம் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூ மேட்சஸ் சேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பிளண்டர் மூவ் தான். ஆக்சுவலி சிஎஸ்கேவோட ஃபார்முலா இதுதான். இவங்க வந்து ஸ்பின் சோக் தான் பண்ணணும், காலங்காலமா அதான் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டியும் வெரி ஆப்வியஸா அது ஒர்க் ஆகுதுங்கும் போது இந்த காம்பினேஷனை அப்படியே செட்டப் பண்ணும். டாஸை வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும், லூஸ் பண்ணா அது வேற விஷயம். அதே மாதிரி லூஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா அது மேட்ச் தூக்கி அவங்க கையில கொடுக்குற மாதிரி தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேற மாதிரி ஆடுறாங்க, சேசிங்னா வந்து வேற மாதிரி ஆடுறாங்க. எப்படி இருந்துச்சு சிஎஸ்கே பவுலிங் இன்னைக்கு? வேற லெவல்ல இருந்துச்சு. என்னடா சிஎஸ்கேக்கு தான் பவுலிங் தான் வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணப்போவே
அவ்வளவுதாங்க சிஎஸ்கே பவுலிங்ல எல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க அவங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் போக போக பவுலிங் தான் வந்து பயங்கர பவர் பேக்கா இருக்க மாதிரி இருக்கு. பேட்டிங் தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே இப்படி இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. ஜஸ்ட் இப்ப சாப்பிட்டு வர்றதுக்குள்ள 2 விக்கெட் விழுது. என்னடா பண்றீங்க? ஓவர் மேடன் விக்கெட் ரன் விக்கெட் எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு. முகேஷ் சௌத்ரி ஒரு விக்கெட் எடுத்தாரு. 4 விக்கெட் ஆல் அகில் விஷன் எடுத்தாரு. போன மேட்ச் அவரை ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச் பார்க்கவே. ஒரு மாதிரி ஜாலியா. அதை தாண்டி பவுலிங் யூனிட் வந்து எம்ஐய குஜிலி மஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் வந்து பயங்கர ஜாலியா இருந்துச்சு. சொல்லுவாங்கல்ல சிஎஸ்கே வந்து ஸ்பின் வச்சுதான் எல்லாரையும் சோக் பண்ணுவோம், முடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து பழைய பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு பார்த்தோங்க நாங்க சிஎஸ்கேல அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டா அந்த சீன் இன்னைக்கு நடந்துச்சுங்க. அண்ட் இன்னைக்கு 100 அகமது அக்யூரேஷன் இல்லாட்டி அவர் 100, அக்யூரேஷன் இருந்தா அவர் 200 300ன்னு போயிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி டெரிஃபிக்கா போடுறாரு. ஆக்சுவலி அக்யூரேஷன் இருந்தா அந்த சைடு அவர் வந்து இதா போடுறாரு, கண்டெயின் பண்ணி போடுறாரு. அக்யூரேஷன் எனக்கு அட்டாக்கிங்கா தான் போட்டாரு. பட் அவர் கண்டெயின் பண்ணி போடுறதால அவருக்கு விக்கெட் விழுவுது. அந்த அதை 100 அகமது அழகா அந்த லூப் போடுறாரு. கூகுளி எல்லாம் பயங்கரமா போட்டு விக்கெட் தூக்கிட்டே இருக்காரு. டாமினேஷன் இஸ் செட். 2 பேரும் வராங்க, விக்கெட் எடுக்கிறாங்க, ஒரே செலிப்ரேஷன். பாத்தீங்களா? சேம் செலிப்ரேஷன். இப்படி வச்சு ஃபேஸ்ல வச்சு செலிப்ரேஷன். அவர் சொன்ன மாதிரி முகேஷ் சௌத்ரி வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், அது கீழே வந்து டாப் ஆடுற ஒரே ஒருத்தவன் தான். நம்ம இன்னைக்கு வந்து நிறைய சஞ்சு சாம்சனோட செஞ்சுரியால அகில் ஹுசைனோட கான்ட்ரிபியூஷன் யாருமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா டாப் ஆடுற மொத்தமா ஒரு மனுஷனை எடுத்துட்டாரு. அங்க யாரு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி மேட்ச் அப் எல்லாம் போக கூடாது. அவர் நல்லாவே போடுறாரு. அதுவும் வந்து பவர் பிளேல கன்சிஸ்டன்டா அவர் ரொம்ப ரொம்ப கம்போஸ்டா இருக்காரு. ரொம்ப பிரஷர்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அவரோட பால்ஸ்ல வந்து அவர் பிலீவ் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸும் கிடைக்குது. சோ இந்த இடத்துல வந்து அவங்க நடுவுல இந்த டிராப் பண்றதோ, இன்னைக்கு நம்ம பேசினதுக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க வச்சு இல்லாம ஆனா நானே கடுப்பாயிடுவேன். நான்லாம் சிஎஸ்கே ஃபேனே இல்ல, இருந்தாலும் அவங்க இப்பெல்லாம் பண்ணா கோவம் தான் வருதுன்ற மாதிரி. அவங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது ப்ரோ. செட் ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு. எப்பவுமே அவங்களுக்கு அந்த 2 ஸ்பின்னர்ஸ் யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து டிஃபென்சிவா போட்டா 100 அகமது வந்து அவர் இன்னும் அட்டாக்கிங்கா போட்டு அவர் பால் என்ன ஃபிளை பண்ணி போடுறப்ப அவருக்குமே இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த காம்பினேஷன்ல அவங்க பிளே பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இந்த சிஎஸ்கே பார்த்தா உண்மையாவே பழைய சிஎஸ்கே பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல இப்போ 3 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னு நம்ம பேசணும். 3 மேட்ச்லயே வந்து அகில் ஹுசைனோட இம்பாக்ட் இருந்திருக்கு. நம்ம எல்லாருமே பவர் பிளே ஸ்பின்னரா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆறோம். பட் அகில் ஹுசைன் போடுறது வந்து ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்கு. பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணவே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மும்பை மாதிரி ஒரு லைன் அப் நமந்தீர்லாம் அட்டாக் பண்ண போய் தான் அவுட் ஆனாரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சாய்ஸ் சிஎஸ்கே பொறுத்த வரையும். ஒரு நல்ல பேசர் பவர் பிளேல போடுற மாதிரி கண்டுபிடிக்க முடியலன்னா அகில் ஹுசைன் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னரை அதை பண்ணி கொடுக்குறாருன்றப்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலரு. இவரை டிராப் பண்ணக்கூடாது. இவரை வச்சிருந்தா கண்டிப்பா ஆப்போசிட் சைட்ல இப்போ நம்ம சில டைம் பாக்குறோம்ல அக்ரெசிவ் பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா, சூரியவன்சி மாதிரி பிளேயர்லாம் போட்டாருன்னா கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. என்னதான் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா இருந்தாலும் இவர் ஒரு எப்படி சொல்றது ஒரு யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர், ஒரு திங்கிங் கிரிக்கெட்டரா இருக்காரு. ஆக்சுவலி அவர் 2 விதமான பால் 3 விதமான பால் வச்சிருக்காரு. ஒன்னு ஜென்யூன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வச்சிருக்காரு. இன்னொன்னு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போடும்போது அந்த ஒரு விரலால அப்படியே வெளியில தள்ளுறாரு பால. அப்படியே அந்த வித் ஸ்பின் நம்ம ஆம் பால் சொல்லுவோம்ல, அக்சர் பட்டேல் போடுற மாதிரி அப்படியே வெளியில தள்ளுறாரு. அது ஒரு ஸ்டாக்கு. அப்புறம் அந்த சீம்ல பிடிச்சி ரொட்டேட் பண்ணி விடுறாரு. சீம்ல ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா பால் பிச்ல பிச் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா டேர்ன் கிடைக்குது. இன்னைக்கு வான்கடை பிச்னா அவருக்கு அந்த சீம்ல பிச் ஆன பால் தான் 2 விக்கெட் எடுத்தாரு. அந்த எக்ஸ்ட்ரா டேர்ன் அண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவருக்கு வந்து டெரிஃபிக்கா யூஸ் ஆகுது. ஸோ சிஎஸ்கே பவுலிங் பத்தி பேசியாச்சா, இப்ப நம்ம வந்து எம்ஐ பேட்டிங் பத்தி பேசுவோம். என்ன பெரிய பெரிய பேரா இருக்குப்பா, ஆனா பேப்பர்ல தான் இருக்கு. போன மேட்ச் திலக் வர்மா 1 மேன் ஷோ. ஆனா இந்த மேட்ச் எல்லாம் அட்லீஸ்ட் நமந்தீர் மேட்ச் ஆன் மேட்ச்லாம் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணி தர முடியாது. நமந்தீரால இந்த மேட்ச் ஃபெயிலியர்னா இட் ஹேப்பன்ஸ். 10 மேட்ச் விளாண்டா அப்படிதான் ஒரு 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகும். அதனால அவர் மேல ஹார்ஷா இருக்க முடியாது. அந்த அதர் ஹேண்டு சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு கொஞ்சம் டீசென்டா ஆடினாரு. முன்னாடி மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டீசென்டா ஆடினாரு. திலக் வர்மா அந்த 100 அடிச்சு வந்ததுனால கொஞ்சம் டீசென்டா ஆடினாரு. ஹர்திக் பாண்டியா அண்ட் ரூதர்ஃபோர்டு, அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னே தெரியல. உண்மையை சொன்னா கடிக்கிறானுங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லிருங்க பிரவீன் ப்ரோ, அந்த 2 பேரோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு?
அவங்கதான் ப்ரோ. இவருக்கு பண்ட்டுக்கெல்லாம் எப்படின்னா, பால் வந்து நல்ல பாலுக்கு வந்து இவங்க விக்கெட் குடுத்துட்டு போனா, அது வந்து ஓகே நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே அன்பிளேயபிள் டெலிவரி. இங்க ஆதங்கம் வருதுன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு குறை சொல்லல. குறை சொல்றது வேற, ஆதங்கம்ன்றது வேற. இங்க வர்றது எல்லாமே ஆதங்கம் தான். இது வந்து எப்போ வரும்? ஒரு பொட்டன்ஷியல் கிரிக்கெட்டர் அவரை பத்தி நம்ம டைம் அண்ட் அகைன் அவரை நம்ம பேக் பண்ணிட்டே இருக்கோம். எதுக்கு அவர் ஏற்கனவே நல்லா விளையாடி இருக்காருன்றது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா கண்டிப்பா நீங்க அதை கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். என்னதான் சொன்னாலும் கேப்டன்னா வந்து அந்த லைக் பட்டன் இன்ஸ்டன்டா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பாலே ரன் அடிக்க போறேன் அவுட் ஆயிட்டு போறது. இந்த ஒரு என்ன சொல்றது, எனக்கு இவரை பார்த்தாலும் அதான் கஷ்டமா இருக்கு, பண்ட பார்த்தாலும் அதான் கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரும் அந்த ஒரே டிராப்ல தான் இருக்காங்க. எந்த பாலுக்கு விக்கெட் விடுறோம் அப்படின்றது இருக்கு இல்ல. நீங்க வந்து இதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்டிங் பிடிக்கிறீங்க, 2 பாலுக்கு வந்து ஒரு 2 6 அடிக்கணும்னா நீ இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போனா நான் ஒத்துப்பேன். இந்த மேட்ச் வந்து நீங்க இன்னொன்னு பண்ணணும், நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எப்ப திலக் வர்மா அவுட் ஆகிறப்ப தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் தோக்க போறாங்க. அங்க இருந்து நம்ம ஹர்திக் பாண்டியா கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு 150 இல்ல 160 அது மாதிரி எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நெட் என்ஆர்ஆர் வந்து மைனஸ் ஆகாம பாக்குறதா அவங்க ட்ரை பண்ணிருக்கணும். அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன ஷாட் எதுக்கு அப்படி ஆகணும்? ஹர்திக் பாண்டியா அவர் ஒரு 10 பால் ஆடிட்டாலே ப்ரோ, ஒரு 10 பால் பாத்துட்டாலே, நீங்க சொல்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா ஒரு 10 பால் பாத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பால் இன்னும் வந்து கிளியராவே ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி வந்து டெஸ்பரேட்டா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் பண்ணல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாலே அட்டாக் பண்ணனு அந்த டெஸ்பரேட்டா அந்த மோடுக்கு போயிட்டு அவுட் ஆகுறாங்கன்றது உண்மையாவே கஷ்டமா இருக்கு. இல்ல நான் ஹர்திக் பாண்டியாவோட அப்ரோச்ச குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ரன் ரேட் வந்து 14 15க்கு மேல போயிட்டு இருக்கும் போது ஒரு வின்னிங்க்கு அந்த அப்ரோச் எடுக்கலாம். ஆனா அது எந்த பவுலருக்கு அகைன்ஸ்டா எடுக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆல்ரெடி நூர் அகமதும் அகில் ஹுசேனும் ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஸ்பெல்லு போட்டுட்டு இருக்காங்க போது பாலே அக்ராஸ் ஆடி அவுட் ஆகுறது என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆக்சுவலி இது வந்து ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஒரு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா. ரிசர்வ் பண்ணிட்டு இப்படி ஆடி இருந்தா சரிப்பா வட்டம் வராரு, இதே மாதிரி ஒன்னு ஆடி அவுட் ஆயிட்டு போயிடுறாரு, 2019 இருந்து பாக்குறோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பாலே போய் கண்ணா பின்னான்னு சுத்தி அவுட் ஆனது இஸ் வெரி டிஸ்ஹார்ட்னிங். அதுவும் டோட்டலி பீட்டன், அப்படியே கண்ணை மூடிட்டு சுத்தினார் அக்ராஸ். கண்டிப்பா ஜீரோ கிரிக்கெட் நாலேஜ் இந்த மாதிரிலாம் என்ன சொல்லதான் போறாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா ஆடுனதுலயும் ருதர்ஃபோர்ட் ஆடுனதுலயும் பெருசா மிஸ்டேக் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா நான் எதனால சொல்றேன்னா 3 விக்கெட் வந்து பவர் பிளேலயே விட்டாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எந்த மாதிரி கேலிபர் உள்ள பிளேயர்னு தெரியும். ஓவருக்கு ஒரு பவுண்டரி கிளியர் பண்ண முடியாது அவங்களால. அவங்கதான் வந்து இந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணது. நீ என்னதான் சொல்லலாம், அந்த டஃப் சிச்சுவேஷன்ல இருந்து வெளில கொண்டு வந்துட்டாங்கன்னு. எம்ஐ இது டைம் அண்ட் அகைன் பண்ணிருக்காங்க. விக்கெட்ஸ் போனாலும் இன்னும் 2ல இருந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க, பவுண்டரிஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒர்ஸ்டான பிச் கிடையாது, ரொம்ப ஸ்லோவா வருது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா ஹார்ட் பால்ஸ்ல பவுண்டரி ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா வரும்போது 13 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 6 ஓவர்ஸ் தான் இருக்கு, 130 கிட்ட அடிக்கணும். என்ன பண்ண முடியும்? என்ன பால வேணா நீ போடு, எந்த பவுலரா வேணா இது சுத்ததான் முடியும். அதேதான் ரூதர்ஃபோர்டும் பண்ணாரு. வந்தாரு, அடிக்கலன்னா என்னடா ரொம்ப நீ வந்து என்ன சொல்ல, போன மேட்ச் தான் நினைக்கிறேன், அப்படியே ரொம்ப இதுவா சிங்கிள் ஆடுறாங்க, ரொம்ப சென்சிபிளா சிங்கிள் ஆடுறாங்கன்னு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மேட்ச் வந்து அவங்க 2 பேரும் இப்படிதான் அடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டாங்க. திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும். சூரியகுமார் யாதவ் டீசென்ட் நாக்கு நீ சொல்ற, ஆனா இந்த மாதிரி ஒரு டார்கெட்டுக்கு இப்படி ஸ்கோர் பண்ணது எனக்கு கேட்டனா கொஞ்சம் அவர் ஃபார்ம் அவுட்ல இருந்து ஃபார்முக்கு வரதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நாக்குன்னு சொல்லலாம். இந்த நாக்கு வச்சு ஒரு வின்னிங் லைன் அந்த லைன் கிராஸ் பண்ண வச்சிருப்பாரான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. என்ன கதைனா 3 விக்கெட் போயிருக்கும் போது அந்த ஃபேஸ் தான் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி தான் ஆடணும். எந்த டீமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த ஃபேஸை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி ஆடிதான் ஆகணும். அந்த பொறுப்பை வந்து பண்ணாங்க. ஏன் நீ சொல்ற மாதிரி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பவுண்டரிஸ் அடிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கறதால மட்டுமே அந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி ஆடினாங்க. ஹர்திக் பாண்டியா அதேதான் நானும் சொல்றேன், ரன் ரேட் போயிருச்சு அதனாலதான் சுத்தினாரு. ஆனா சுத்த வேண்டிய டைம்னு ஒண்ணு இருக்கு, சுத்த வேண்டிய பவுலர்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாலுக்கு ஆடி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே வந்தோடனே சுத்துறதுங்கிறது ஐ குடன்ட் அக்செப்ட். நீ ஹர்திக் பாண்டியா ஆனதை தூக்கி சூரியகுமார் அண்ட் திலக் வர்மா மேல போலாம். ஆனா அது வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் தான். நீ நூர் அகமது அப்படி ஒரு ஸ்பெல்ல இருக்காருங்கும் பொழுது நீ ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் பார்த்தாடு, அதுக்கப்புறம் சுத்து, அதுக்கப்புறம் யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்ல, ரன் ரேட் போயிருச்சுன்னு சொல்லலாம். அது எனக்கு இதுல வந்து நான் இவங்கள பிளேம் பண்ண மாட்டேன். இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா தான். இல்லடா, ஒரு ஃபார்ம் புவரா இருக்கு, எல்லாமே அக்செப்டபிள் தான். நீ சொல்றல சென்சிபிளா அந்த வந்து ஒரு கிரைசிஸ்ல இருந்து ரிவைவ் பண்ணி கொண்டு வராங்க திலக் வர்மா சூரியகுமார் யாதவ். 8 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் வரையும் அக்செப்டபிள். அதையும் தாண்டி பார்த்தனா அவங்க ரொம்பவே ஸ்லோவா வந்தாங்க இன்னைக்கு. கண்டிப்பா எனக்கு பார்க்கும்போது அப்படிதான், அந்த ஃபுல் மேட்ச் நான் உட்காந்து பார்த்துட்டு தான் வரேன். ரொம்பவே ஸ்லோவா இருந்தாங்க. 13 ஓவர் தாண்டிடுச்சு. அப்பதான் சுத்த போய் அவுட் ஆயிட்டு போனார் திலக் வர்மா. அப்புறம் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து அடிச்சுதான் ஆகணும். நீ கேப்டனா ஒருத்தர் உள்ள வராரு, வின்னுக்கு போவாரா இல்ல இன்னொரு 4 பால் சேர்த்து பார்த்துட்டு 24 பால் 100 இருக்கும்போது அப்ப நான் சுத்திக்கிறேன்னா டோட்டலா இம்பாசிபிள்னு இருக்கப்ப வர்றதுல இருந்தே நான் சுத்துவன்ற ஒரு இன்டென்ட்ல தான் வந்திருக்காரு. அவுட் ஆயிட்டாரு, ஃபார்ம்ல இல்ல, எல்லா மேட்சுமே அவர் அடிக்க மாட்டாரு, நான் ஒத்துக்கிறேன்.
பட் இன்னைக்கு அவரை சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. Bro, இன்னைக்குமே குறை யாருமே சொல்லல ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் சொன்னதுமே ஓகே தான். நீ எப்படி பாத்தீங்கன்னா 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி நடுவுல அவங்க பவுலர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் தரணும்ல ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்ப வந்து முகேஷ் சௌத்ரி நல்லா போட்டிருந்தாலுமே அவருக்கு 7வது ஓவர் கொடுக்குறப்போ திரும்ப அடிக்க தான் போனாங்க. அந்த ஓவர் தான் திரும்ப அக்ஸலரேட் பண்ண ஸ்டைல். நீங்க பாத்தீங்கன்னா இவருமே டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. படல அந்த இடத்துல ட்ரை பண்ணல சொல்ல மாட்டேன். 2 பேருமே ட்ரை பண்ணாங்க. முக்கியமா திலக் வர்மா வந்து ஒரு அக்ஸலரேஷன் கொடுக்க தான் ட்ரை பண்ணாரு. அப்படி போயதான் என்ன பண்ணாரு, அடிக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல போறதுனால தான் அகில் ஹுசேனுக்கு அந்த ஓவர்ல விக்கெட்டையும் விட்டுருப்பாரு. அந்த இதுல வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ் அவ்வளவு நல்லா போட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து அவங்களை எப்படி சொல்றது, அவங்களை கேபிடலைஸ் பண்ண விடவே இல்லை. அவங்க வந்து நல்லா போட்டு இவங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரன்ஸ் கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து டெஸ்பிரேஷன் ரொம்ப கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப சூரியகுமார் யாதவ் நடுவுல ஒரு ஃபைட் எல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடிக்கிற மோடுக்கு தான் அவரும் போனாரு. கரெக்டா ஒரு விக்கெட் விட்டாரு. நீங்க சொல்லலாம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து மேட்ச் ஜெயிச்சு தரணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா மட்டுமே அங்க நின்று எவ்வளவு ரன் அடிச்சிருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட தான் மேட்ச் முக்காவாசி இருந்தது. ஏன்னா திலக் வர்மா விக்கெட் போறப்பவே ஓரளவு அவங்க சீல் பண்ணிட்டாங்க. ஆஃபே த்ரூ வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து விக்கெட்ஸ் எவ்வளவு சீக்கிரமா எடுக்கலான்ற மோட்ல தான் போயிட்டு இருந்த மேட்ச். சோ அந்த மாதிரி மேட்ச்ல இவ்வளவு பெரிய டார்கெட்ல தூக்குறது, நீங்க உண்மையா என்ன சொன்னாலும் இப்ப மும்பை இந்தியன்ஸுமே வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னா என்ஆர்ஆர் அங்க ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. அங்க இருந்து இன்னும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. இவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு 6-7 மேட்ச் ஜெயிச்சிட்டாலும் என்ஆர்ஆரால வெளில போனா வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இல்ல. சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து செமையா போட்டாங்க. சுத்தமா அவங்களுக்கு வந்து ரூமே கொடுக்கல. இவங்க சுத்துனாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், சுத்துனாங்க. 10 overs வரையும் செமையா அடிச்சாங்க. அந்த 8th over தான் நினைக்கிறேன், முகேஷ் சௌத்ரி ஓவர் வந்து கேபிடலைஸ் பண்ணி 15 ரன் அடிச்சாங்க. 10 overs வரையும் பவுண்டரிஸ் வந்தது. அந்த 10 to 13 இருக்குல்ல, அங்கதான் பவுண்டரிஸே வரல. சிஎஸ்கே சூப்பரா போட்டு ரேட்டில் பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்து கரெக்டான டைம்ல திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்துட்டாங்களா. வேற வழியே இல்ல. 100% பிரஷர்ல தான் உள்ள வந்தாரு ஹர்திக் பாண்டியா. சுத்தினாரு, அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி டீப்பா எடுத்துட்டு போயிருக்கலாம். டீப்பா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 30-35 ரன்ஸ் போட்டிருந்தாருன்னா அங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 100 ரன்ஸ் மார்ஜின்ல தோத்துருக்க மாட்டாங்க. நெட் ரன் ரேட்ல அடி வாங்கியிருக்காது. கஷ்டப்பட்டு போன மேட்ச் தேத்தி விட்டாங்க. இந்த மேட்ச் அப்படியே டிராப் டவுன்ல போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாருக்கும் இழுத்து மூடியாச்சு. டோட்டல் க்ளோஸ். எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் சொல்லியிருந்தோம். மேபி விஜய் மட்டும் சிஎஸ்கே பிலீவ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து சிஎஸ்கே எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. எல்லாரோட பிலீஃபையும் அடிச்சிட்டாங்க. அண்ட் அகைன் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஆர்சிபி விசஸ் ஜிடி. ஆர்சிபிக்கு சின்னசாமியில இது லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். இன்னும் 2 ஹோம் மேட்ச் இருக்கு. அது 2மே ராய்ப்பூர்ல ஆட போறாங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபார் ஆர்சிபி இன் சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ வித் ஆல் செட் அண்ட் டன் நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறத சொல்லுங்க. நான் பிரவீன் ப்ரோட் வந்து போறேன். நம்ம அவ்வளவுதான், சிவப்பு சட்டை தான் ஆர்சிபி. தோக்குறோம் ஜெயிக்கிறோம் சிவப்பு சட்டை. அப்கோர்ஸ் ஆர்சிபி தான் நாளைக்கு வின் பண்ணும். சொல்றா வேலை ஜிடியா வாய்ப்பு இல்ல. ஓசி பாயிண்ட் எடுத்து போலான்னு பாக்குறியா? நான் ஆர்சிபி தான். சொன்னாலுமே ஒரு நிமிஷம், நான் ரிஸ்க் எடுக்கலான்னு சொன்னாலுமே ஆர்சிபி மேட்ச்னா மட்டும் நீங்க ஆப்போனன்ட் சொல்றீங்க. ஆர்சிபி ஹேட்டர்னு வந்துடுறாங்க. நீ வேணும்னே ட்ரிகர் பண்ணி வேற வர்ற அதுக்கு. நோ, ஆர்சிபி தான் நாளைக்கு. ஓகே, நானும் ஆர்சிபி தான் சொல்றேன். அந்த இனிஷியல் 3 விக்கெட் அதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். அகைன் அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில இருக்கு மேட்ச். ஸோ நாளைக்கு நான் ஆர்சிபி தான் சொல்றேன். வியூவர்ஸ், நீங்களும் நாளைக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இன்னைக்கு உன்னையோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We'll see you in tomorrow's match review. Until then, bye from Vidi, Praveen, Vel and Rahman.